إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றியை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபியன்கள், இமாம்கள், நடிகார்கள், குறிப்பாக இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபையினால நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக இஸ்லாமிய கல்வி வகுப்பு நடத்தப்பட்டு அதில் அழகான முறையில் நாம் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைய வகுப்பு உதுவும் அதனுடைய சட்டங்களும். பொதுவாக நாம் கடந்த வாரத்துல பல் துலக்குதல் மற்றும் இயற்கை கடமைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். மார்க்கம் நமக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது, அதே நேரத்துல அதுல கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன மாதிரி அடிப்படையில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை மார்க்கம் நமக்கு என்ன செய்ய சொல்லி தந்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை வலியுறுத்தி நாம் கடந்த வகுப்புல சில செய்திகளை, சில பாடங்களை படிச்சிருக்கிறோம். அதனுடைய வரிசையில் இன்றைய வகுப்பு உலுவும் அதனுடைய சட்டங்களும். உலுவும் அதனுடைய சட்டங்களும். பொதுவாக நாம் எல்லாருக்குமே உலு அப்படின்னு என்ன எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றியான ஒரு விரிவான ஒரு பாடத்தை தான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம நினைச்ச போறோம், பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது உது அப்படிங்கிற அந்த உலுவுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கம். முதலாவது உது என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன, அதை பற்றி அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம், அதோடு இஸ்லாமிய வழக்கில் அது எப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றியான முதலாவது பாடமாக இருக்கிறது. முதலாவது விஷயம், உது என்ற அந்த சொல்லுடைய அர்த்தம், மொழி ரீதியான சொல் ரீதியான அர்த்தம் என்னவென்று சொன்னா, சுத்தம், அழகு என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் உது. உலு என்பதற்கு சொல் ரீதியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சுத்தம், அழகு அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் உலு. இஸ்லாமிய வழக்குல அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதாவது மார்க்க வழக்கத்தில் உது என்ற சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படி சொன்னா, வணக்க வழிபாட்டின் எண்ணத்துடன் மார்க்கம் கூறியிருக்கின்ற வழிமுறையில் 4 உறுப்புகளில் முகம், 2 கைகள், தலை, 2 கால்களில் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் உது. வணக்க வழிபாட்டின் எண்ணத்துடன் மார்க்கம் கூறியிருக்கின்ற வழிமுறையில் 4 உறுப்புகளில் முகம், 2 கைகள், தலை, 2 கால்களில் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லுதான் உது. பொதுவாக நாம் எல்லாருமே தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். அப்ப இந்த உது எப்போது கடமையாகப்படுகிறது, யார் மீது கடமை,
அதே நேரத்துல இந்த உதுவுக்குன்னு சில ஷுரூத்துகள், நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த உதுவுக்குன்னு சில ஃபர்லுகள், கடமைகள் இருக்கிறது. அந்த உதுவுக்குன்னு சில சுன்னத்துகளும் இருக்கிறது. ம். முதலாவது இந்த உது யாருக்கெல்லாம் கடமை? எப்போது இந்த உது கடமையாக்கப்படுகிறது? என்பதை பற்றியான செய்தியை பார்க்கும் பொழுது, அதாவது சிறு தொடக்கு நாம் படித்திருக்கிறோம். ஹதசுல் அஸ்கர் அப்படி சொல்லக்கூடிய சிறு தொடக்கு. சிறு தொடக்கு ஏற்பட்டவர்கள் கண்டிப்பா என்ன செய்யணும்? உது செய்தாக வேண்டும். அதே நேரத்துல குரானை தொடுகிற பொழுது என்ன செய்யணும்? உது செய்ய வேண்டும். அதே நேரத்துல தவாப் செய்கிற பொழுது என்ன செய்யணும்? உது செய்ய வேண்டும். தொழுகிற பொழுது என்ன செய்யணும்? கண்டிப்பாக உது செய்ய வேண்டும். இதுல அ தவாப் மற்றும் குரானை தொடுவதற்கு உது அவசியமா? இல்லையா? என்பது விஷயத்துல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்துல தவாப் செய்யும் பொழுதும், குரானை தொடும் பொழுதும் உதுவோடு தான் என்ன செய்யணும்? குரானை தொட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடத்த நினைச்சிருக்கிறோம். நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ சுருக்கமா சொல்லப்போனா, சிறு தொடக்கூடியவர்கள் கண்டிப்பா என்ன செய்யணும்? உது செய்வது அவசியம் அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயம். உழு செய்வது யார் மீது எப்போது கடமையாக்கப்படுகிறது என்று சொன்னால், முதல் விஷயம் தொழுகைக்காக வேண்டி ஒருவர் கண்டிப்பாக ஒளி செய்தாக வேண்டும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகை வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜலக்கும் அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். நீங்கள் தொழுகைக்காண்டி தயாரான என்ன செய்யுங்க? உங்களுடைய முகங்களையும், உங்களுடைய கரங்களையும் முழங்கை வரைக்கும் கழுவுங்கள். உங்களுடைய தலைகளை தண்ணீரால் தடவுங்கள். உங்களுடைய கால்களை கரண்டை கால் வரை என்ன செய்யுங்க? கழுவுங்கள். அப்படிங்கிற செய்திய பார்க்கிறோம். அப்போ தொ உது எப்போ அவசியமாக்கப்படுகிறது என்று சொன்னால், தொழுகைக்கு ஒருவர் தயாரானா, கண்டிப்பா அவர் என்ன செய்யணும்? உது செய்ய வேண்டும். ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, அ லா யுக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின் வலா ஸதகத்துன் மின் கு குலூலின் சுத்தம் இல்லாத தொழுகையை அல்லாஹ் ஏற்க ஏற்க மாட்டான். தூய்மை இல்லாத தொழுகையை அல்லாஹ் ஏற்க மாட்டான். மோசடியின் மூலமாக செய்யும் தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலா சதகத்துன் மின் குலூல். அதாவது மோசடியின் மூலமாக செய்கின்ற தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இதுல முதலாவது சொல்லப்படுகின்ற செய்தி என்ன அப்படி சொன்னா, சுத்தம் இல்லாமல் ஒருத்தர் தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும்போது, லா யுக்பலு ஸலாத்துன் அஹதிக்கும் இதா அஹ்தஸ ஹத்தா யதவல்லா. உங்களில் ஒருவருக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டு விட்டால், அவர் ஒளி செய்து கொள்ளாத வரை அவரது தொழுகை அல்லாஹ் ஏற்க மாட்டான். உங்களில் ஒருவருக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டு விட்டால், அவர் ஒளி செய்து கொள்ளாத வரை அவரது தொழுகை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, தொழுகைக்கு ஒருவர் தயாராகும் பொழுது, அவர் உது செய்ய வேண்டும். அப்போ தொழுகைக்கு முதல் நிபந்தனையாக இருக்கிறது உது. அப்ப அந்த உது சரியாக இருந்தா மட்டும் தான் அந்த தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ உதுவின் மூலமாக நம்மள என்ன செய்றோம்? சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். அந்த சுத்தத்தின் மூலமாக தான் அந்த தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்துல அந்த உதுவுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. உதுவுக்குன்னு சில
அப்போ ஒருவர் தொழுகைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அவசியம் வந்து உது இல்லாம அந்த தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரத்துல அடுத்து உதுவுக்குன்னு சில நிபந்தனைகளை வந்து மார்க்கம் நமக்கு நினைச்சிருக்கு வைத்திருக்கிறது. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உது எப்பெல்லாம் கடமையாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல அந்த உதுவுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனை சரியான முறையில அது இருந்தா தான் என்ன செய்யப்படும், அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படும். அது என்னென்ன நிபந்தனை அப்படி சொன்னா, அ இந்த நிபந்தனை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, இது உதுவுக்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. ஷுரூத்துல் உது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழு செய்வதற்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த ஷுரூத் இந்த நிபந்தனைகள் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் ஒழு செய்தா மட்டும் தான் என்ன செய்யப்படும், அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நிபந்தனைகள் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ, அந்த அடிப்படையில ஒருவர் உழு செஞ்சா தான் அந்த உழு என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மள்ல பலருக்கும் உழு செய்ய தெரியும். எப்படி உழு செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்துல இந்த உதுவுக்குன்னு சில நிபந்தனைகள மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த நிபந்தனையின் பிரகாரம் அந்த உது செஞ்சா மட்டும் தான் அந்த உது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஷுருத்துல் உது அப்படின்னு சொன்னா, உதுவுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அதுல என்ன விஷயம்? முதலாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, அல் இஸ்லாம். அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அவர் முஸ்லிமா இருந்தா தான் அந்த உது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். மாறாக அவர் காஃபிராகவோ, அல்லது ஒரு முனாஃபிக்காகவோ இருந்தாருன்னு சொன்னா, அந்த உது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அழகா செய்றாரு. நம்ம உளி செய்ற மாரியான அம்சங்கள் அடிப்படையில அவர் உளி செய்றாரு. ஆனால் இந்த முஸ்லிமாக இருந்து ஒருவர் உழு செஞ்சா தான் அந்த உழு என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். இது முதன்மையான அம்சம். 2வது அம்சம் என்ன அப்படி சொன்னா, அல் அக்ல் அது அறிவு. அதாவது அறிவுடையவராக இருக்க வேண்டும் அவர். அ குறிப்பா சொல்லப்போனா, அதாவது புத்தி பேதலிச்ச நிலையில அவர் இருக்கக்கூடாது. அ சுருக்கமா சொல்லப்போனா, அதாவது பைத்தியம் சொல்றோம் இல்லையா? அந்த நிலையில ஒருத்தர் உழு செஞ்சாருன்னா, அந்த உழு என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அறிவு உள்ளவராக இருக்க வேண்டும். 3வது விஷயம் தமீஸ். நல்லது, கெட்டது என்பதை பற்றியான பிரித்தறிகின்ற பக்குவம் அவருக்கு இருக்க வேண்டும். பொதுவாக அந்த நல்லது, கெட்டது அ பிரித்தறியக்கூடிய பருவம் எப்போது ஒருவருக்கு வரும் என்று சொன்னால், அ ஒரு 7 வயது அல்லது ஒரு 10 வயதுக்கு மேல என்ன செஞ்சுருவாங்க, வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப அந்த நிலையில ஒருவர் அந்த உது செய்கிற பொழுது, நல்லது, கெட்டதுங்கிற பக்குவம் அவருக்கு வந்துட்டுன்னு சொன்னா, அவர் என்ன செய்யணும்? உதுவ சரியான முறையில செய்யணும். அப்படி செஞ்சா தான் அந்த உது என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இது 3வது விஷயம். தமீஸ் அப்படின்னு சொன்னா, நல்லது, கெட்டது என்ற பிரித்தறிவிக்கின்ற அந்த பிரித்தறியக்கூடிய அந்த பக்குவம் அவருக்கு வந்திருக்க வேண்டும். அல்லது அந்த பருவம் அவருக்கு நினைச்சிருக்கணும் வந்திருக்க வேண்டும். அவர் வந்தா அந்த உது என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அ நிபந்தனை சொல்றோம் அந்த பக்குவம் இல்லாத சிறுவர்கள் செய்யக்கூடிய உது என்ன செய்யப்படாது? அது உழுவாக கணக்கெடுக்கப்படாது. இன்னைக்கு நம்ம சிறுவர்கள் செய்வாங்க. அவங்க வந்து சில நேரங்கள்ல உதுவ மாத்தி, மாத்தி என்ன செய்வாங்க. அதனால அந்த உது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது பிரச்சனை கிடையாது. சிறுவர்கள் செய்யக்கூடிய உலுவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பக்குவம் உள்ளவராக ஒரு பக்குவம் அடைந்தவர் செய்யக்கூடிய உதுதான் அல்லாஹ்விடத்துல அந்த எழுச்சி ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்துல அக்ல் அறிவுடையவராக, அ புத்தி உள்ளவராக ஒரு என்ன செய்யணும் இருக்கணும். அவர் வந்து புத்தி பேதலிச்ச நிலையில ஒருவர் உழு செஞ்சா, அந்த உது என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது நம்ம இங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்த விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, நிய்யத். பொதுவாக நாம் நிய்யத்தை பற்றி படித்திருக்கிறோம். அ எல்லா செயல்களுக்கும், எல்லா அமல்களுக்கும் வந்து நிய்யத்துங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, "இன்னமல் அமலு பின்னிய்யா" அதாவது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அப்போ ஒருவர் வந்து அ ஒரு செயலை செய்றார் அப்படி சொன்னா, அதற்கு முன்னாடி அவர் என்ன நினைக்கிறாரோ, அதுதான் அந்த செயலுக்கு
ஒருவர் வந்து ஒரு செயல செய்றாருன்னு சொன்னா, அந்த செயலுக்கு முன்னாடி அவர் என்ன நினைக்கிறாரோ, அதான் செயலாக என்ன செய்யும்? மாறும். அதனால தான் ஒருவர் செய்யற பொழுது கண்டிப்பாக நிய்யத் என்ன செய்யணும்? வேண்டும். அந்த நிய்யத் எப்படிப்பட்டதா நிய்யத்தா இருக்கணும் சொன்னா, அதாவது அது உதுவுக்கான நிய்யத்தாக இருக்கணும். நல்லா விளங்கிக்கோங்க. நம்மள்ல பலரும் எப்படி நிய்யத் வைக்கிறோம் அப்படி சொன்னா, இந்த தொழுகைக்காண்டி நிய்யத் வைக்கிறோம். இப்போ வந்து இப்போ இஷா தொழ போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இஷா தொழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷாவுக்காக வேண்டி நிய்யத்து வச்சு என்ன செய்றது? உது செய்யறது. அப்படி அல்ல. உதுவுக்குன்னு நிய்யத்து வைக்கணும். நான் உது செய்ய போறேன் அப்படிங்கிற நிய்யத்து வைக்கணும். நிய்யத்துனா என்ன? வாயால மொழிவது கிடையாது. அது மனசுல நினைக்கிறது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிய்யத்த வந்து அ வாயால மொழிவாங்க. அதே நேரத்துல வந்து இந்த ரமலானுடைய மாதங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ரமலானுடைய நோன்பு பிடிப்பதற்கு என்ன செய்வாங்க? அந்த நிய்யத்த வைக்கும்பொழுது நாவால என்ன செய்வாங்க? மொழிவாங்க. அதே மாரி சில துஆக்கள் நபைத்து ரமலான அதே மாரி என்ன இந்த மாரியான துஆக்கள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இது நிய்யத்துக்கான துஆ. இத சொல்லுங்க அப்படிம்பாங்க. நிய்யத் என்பது வாயால மொழிவது கிடையாது. மாறாக அத மனசுல நினைக்கணும். அது என்ன இப்ப இப்ப நம்ம உது பற்றி படிச்சுட்டு இருக்கிறதுனால, நம்ம வந்து உது செய்ய போறோம் அப்படிங்கிறத நியத்து வச்சாலே போதுமானது. வக்துக்கு செய்யறங்கிற அவசியம் தேவையில்ல. ஏன்னா, அதுல ஒரு சில நேரங்கள்ல கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை வரும். நான் மக்ரிப்க்கு ஒழு செஞ்சேன். அந்த மக்ரிப்க்கு நிய்யத்து வச்சு ஒழு செஞ்சேன். இப்ப அத இஷாவுக்கு தொழுதுக்கலாமா? அப்படிங்கிற கேள்வி வரும். வக்துக்கு வந்து தனி நிய்யத்தே தவிர, உதுவுக்கு தனி நிய்யத். உது செய்ய போறேன் அப்படிங்கிற நியத்த வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? உது செய்யணுமே தவிர, நான் இஷா தொழ போறேன். அதுக்காண்டி உழு செய்றேன் அப்படிங்கிற நியத்த என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது. நிய்யத் என்பது உலுவுக்குன்னு தனி நியத் என்ன செய்யணும்? வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். விளங்கிச்சா? இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் வந்து நிய்யத் இல்லாம அந்த உது செஞ்சாருன்னா, அந்த உழு என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நிய்யத் இல்லாமல் ஒருவர் உது செஞ்சா, அந்த உது என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒரு விஷயத்த நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உது செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிய்யத்து அவசியம். நிய்யத்தை பற்றி இந்த ஹதீஸ் வருது இல்லையா? இன்னமல் அமலு வன்னியா. அதாவது இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னா, அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இந்த ஹதீஸ வந்து தன்னுடைய புத்தகத்துல முதல் ஹதீஸா கொண்டு வந்திருப்பாங்க. தன்னுடைய அந்த புகாரி ஹதீஸ் கிதாப் இருக்கு இல்லையா? ஹதீஸ் கிதாப்ல வந்து முதல் ஹதீஸாக எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் அத்தனை ஹதீஸ்கள கொண்டு வராம, முதலாவது இந்த ஹதீஸ கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. நீங்க ஹதீஸ் கித்தாப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க வந்து தன்னுடைய புத்தகத்துல முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது என்னன்னா, நான் இந்த ஹதீஸுகளை கோர்க்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் பல தூரம் பல மக்களோடு நான் என்ன செஞ்சேன்? நான் பயணிச்சேன். அப்படி பயணிக்கிற பொழுது என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது. என்னுடைய உள்ளம் தூய்மையாக, சுத்தமாக அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற அந்த உள்ளம் இருந்ததுனால, என்னால இந்த செயலை செய்ய முடிந்தது அப்படின்னாங்க. அப்ப உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்ப நிய்யத் ரொம்ப அவசியம். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா, கண்டிப்பா நிய்யத் வேணும். அதிலும் குறிப்பாக உது செய்கிற பொழுது கண்டிப்பாக நிய்யத்து வேண்டும். இது வந்து 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, அதுல நிய்யத்தை பற்றி இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி வருது. என்ன அப்படி சொன்னா, அதாவது அ உதுவோடு இருக்கிறது மனிதர். ஒருத்தர் உதுவோடு இருக்கிறாரு. நிய்யத்த வச்சுட்டு என்ன செய்றாரு? உது செய்றாரு. அ அந்த உதுவோடே இருக்கிறாருன்னா, அது விரும்பத்தக்க ஒரு செயல். அந்த உதுவோடு என்ன செஞ்சுக்கலாம்? அடுத்த வக்த் என்ன செஞ்சுக்கலாம்? தொழுதுக்கிறலாம். தப்பு கிடையாது. சரி. அப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, 5வது விஷயம் என்னன்னா, சுத்தமான நீர். சுத்தமான தண்ணீர். சுத்தமான தண்ணீர் அப்படின்னு சொன்னா, பொதுவாக வந்து அந்த தண்ணீரை பற்றி நாம் படித்திருக்கிறோம் பாடத்துல. தண்ணீருடைய அந்த தண்ணீர் வந்து எப்ப சுத்தப்படும், எப்போ வந்து அசுத்தப்படுங்கிறத முடிச்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதே நேரத்துல அந்த தண்ணீரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அடுத்த ஒரு விஷயம். ஆ தண்ணீரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அது வந்து அனுமதிக்கப்பட்ட தண்ணீராக இருக்க வேண்டும். சுத்தமான தண்ணீராக இருக்கணும். இன்னொரு விஷயம், அதுல கிடையாது. நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல அது கிடையாது. நீங்க அத கவனிச்சுக்கணும். அந்த தண்ணீர் வந்து அனுமதிக்கப்பட்ட தண்ணீராக இருக்க வேண்டும்.
உது தான் செய்றோம். அல்லாஹ்வுக்காக தான் செய்ய போறோம். அப்ப அந்த தண்ணீர் கூட சுத்தமானதாகவும், அனுமதிக்கப்பட்ட தண்ணீராக இருக்கணும். குறிப்பா சொல்லப்போனா திருடப்பட்டதாக, நமக்கு உரிமை இல்லாத தண்ணீர் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. புரிஞ்சுங்களா? இன்னொருத்தருடைய அனுமதி இல்லாம ஒருத்தருடைய கிணற்றில் தண்ணீய எடுத்து வந்து என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. யாருமே இல்ல. அதாவது அந்த தண்ணீர தோட்டத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய அனுமதி கேட்டு அந்த தண்ணீர பயன்படுத்துவதில எந்த தப்பும் கிடையாது. ஆறு போது, கடல் இருக்குது, தண்ணீர் குளம் இருக்குது. அங்க அனுமதி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவருக்கு உரித்தான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல தண்ணீர் இருக்குன்னு சொன்னா, அந்த தண்ணீரை பயன்படுத்தணும். தொழுகைக்கு தான் செய்யப் போறோம். அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர கூட என்ன செய்யணும்? கேட்டு அனுமதி பெற்று தான் என்ன செய்யணும்? செய்யணும். அப்போ சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த தண்ணீர் என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த தண்ணீர் வந்து அனுமதிக்கப்பட்ட தண்ணீராக என்ன செய்யணும்? இருக்கணும். திருடப்பட்ட தண்ணீராக இருந்துவிடக் கூடாதுங்கிறத நாம் பார்க்கிறோம். அடுத்து, அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னா, 6வது விஷயம் அ 6வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, அதாவது செய்கிற பொழுது, அ உடலில் பட வேண்டிய உறுப்புகள்ல அதாவது வச்சுக்கோ நம்ம செய்றோம். செய்கிற பொழுது உடல்ல எங்கெல்லாம் தண்ணீர் பட வேண்டுமோ, எங்கெல்லாம் தண்ணீர் அ பட வேண்டுமோ, அந்த பட வேண்டிய உறுப்புகள்ல வந்து தண்ணீர் படாம இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. செய்கிற பொழுது நம்ம சில உறுப்புகள கழுவுறோம். கைகள கழுவுறோம், முகங்கள கழுவுறோம், கால்கள கழுவுறோம். இதான் முக்கியமான அம்சம். அப்ப இந்த முகம், கை, கால் இந்த இடங்கள்ல வந்து அ தண்ணீரை தடுக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருந்தா, அது தவிர்க்கப்பட வேண்டும். உதாரணம் சொல்வதாக இருந்தால், பெண்களாக இருக்கிறதுனால நம்ம பார்க்கிறோம். இந்த நெக பாலிஷ் நெறைய பெண்கள் என்ன செய்வாங்க? போடுவாங்க. முஸ்லிம் பெண்கள்ட்ட அந்த மாரியான பழக்கங்கள் இல்ல. ஆனால் பெண்கள்ட்ட பொதுவான ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. என்ன நெக பாலிஷ் போடுறது. அப்ப அது அது அப்படி ஒருத்தர் வந்து நெக பாலிஷ் போட்டு ஒருத்தர் செஞ்சா, அந்த என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுல குறிப்பாக இந்த மெழுகு, அதே மாரி ஸ்டிக்கரு இதெல்லாம் பார்க்குறோம். அது மாரி இந்த பெயிண்ட் கையில ஏதாவது பெயிண்ட் பட்டிருக்கும். அந்த பெயிண்ட்ட வந்து கழுவாத வரைக்கும் அந்த பெயிண்ட்ட கழுவி முழுமையாக எடுக்காத வரைக்கும் ஒருத்தர் செஞ்சா, அந்த என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப தோலில் தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒட்டி இருந்தா, அதை முதல்ல நீக்க வேண்டும். அது மெழுகா இருந்தாலும் சரி, பெயிண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, நக பாலிஷாக இருந்தாலும் சரி, இது போன்ற விஷயங்களை அதை முதல்ல கழுவி எடுத்த பிறகு தான் ஒருத்தர் என்ன செய்யணும்? செய்யணும். அப்படி செஞ்சா தான் அந்த என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து 6வது விஷயம். 7வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, அதாவது மலஜலம் கழித்திருந்தால் தண்ணீரால் அல்லது கற்களால் அந்த இடத்தை சுத்தம் செய்திருக்க வேண்டும். செய்வதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் அல்லது டாய்லெட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போகும்பொழுது முதல்ல போயிட்டோன்னா, அத முதல்ல சுத்தப்படுத்திறணும். தண்ணீர கொண்டோ அல்லது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இயற்கை தேவை நிறைவேற்றும் பொழுது எப்படிலாம் நம்ம அதனுடைய ஒழுங்குகள் என்ன படிச்சிருக்கிறோம் முன்னாடி பாடத்துல. அ இயற்கை தேவை நிறைவேற்றும் பொழுது எப்படி அந்த ஒழுங்குகள கடைபிடிக்க வேண்டும்? என்னென்ன பொருட்கள பயன்படுத்த வேண்டும்ங்கிறத நம்ம நினைச்சிருக்கிறோம். முன்னாடி படிச்சிருக்கிறோம். அப்போ ஒருவருக்கு மலஜலம் அப்படிங்கிற நிலையில ஒருத்தர் இருக்கிறாரு. கழிச்சுட்டாருன்னு சொன்னா, அத சுத்தப்படுத்திய பிறகு தான் அவர் என்ன செய்யணும்? செய்ய போணும். சில பேர் இப்படி நம்மாளு கொஞ்சம் அட்வான்ஸா யோசிப்பான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா. எப்படின்னா, சிறுநீர் கழிச்சுட்டு வருவாங்க. சிறுநீர் கழிச்சுட்டு வந்து நம்ம குளிக்கத்தானே போறோம். எதுக்கு அத சுத்தப்படுத்திக்கிட்டு? அப்புறம் குளிக்கும்போது என்ன செஞ்சுக்கலாம்? ஆ சுத்தப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம்பாங்க. சில பேரு அதாவது ரூல் என்ன அப்படின்னா, சட்டம் என்னன்னா, குளிப்பதற்கு முன்னால் செய்யணும். குளிப்பதற்கு முன்னால் செஞ்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? குளிக்கணும். இதுதான் சட்டம். அப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னா, சில பேரு பாத்ரூம் போயிட்டு என்ன செய்வோம்? குளிக்கத்தானே போறோம். நம்ம குளிக்கும்போது நம்ம என்ன செய்றோம்? உடல சுத்தப்படுத்த போதே. அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சுத்தப்படுத்திக்கலாம்ன்னு சொல்லிட்டு வந்துர்றாங்க. ஆனால் அவசியம் என்னன்னா, அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறாங்க. அப்போ இங்க என்னன்னா, உதுவுக்கு முன்னாடியே அத சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். சிறுநீர் கழித்தாலும் சரி, மலம் கழித்தாலும் சரி. உளுவுக்கு முன்னாடியே அத சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி ஒரு சுத்தப்படுத்தியதுக்கு பிறகு செஞ்சா மட்டும் தான் அந்த என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படி சொன்னா, செய்கிற பொழுது இடைவெளி விடாமல் தாமதப்படுத்தாமல் என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக செய்யணும். செய்கிற பொழுது தொடர்ச்சியாக செய்யணும். தாமதப்படுத்தக்கூடாது. அது வந்து அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ்.
கைகளை கழுவுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறது, முகத்தை கழுவுறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒலு செஞ்சுக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே ஒலு செய்வாங்க. அப்போ கொஞ்சம் லேட்டா கையை கழுவாங்க, அப்புறம் 2 வார்த்தை பேசுவாங்க, அப்புறம் முகத்தை கழுவாங்க, அப்புறம் கால்களை கழுவாங்க. இப்படி தாமதப்படுத்தி செய்யக்கூடிய உது அது உது கிடையாது. அப்படி செஞ்சா அந்த உது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. வரிசையாக தொடர்ச்சியா என்ன செய்யணும், செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படி சொன்னா, உது செய்கிற பொழுது குர்ஆனும் ஹதீஸிலும் கூறப்பட்ட வரிசை முறையை பின்பற்ற வேண்டும். வரிசையின் பிரகாரம் என்ன செய்யணும், வரணும். ஒவ்வொன்றாக எப்படி இப்போ குர்ஆன்ல நம்ம படிச்சிருக்கிறோம். 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அல்லாஹ் சொல்லும் பொழுது இங்க முதல்ல முகத்தை சொல்றான். 2வது கைகளை சொல்றான். அடுத்து தலை மசகு செய்ய சொல்றான். அடுத்து கால்களை கழுவ சொல்றான். இது வரிசையின் பிரகாரம் அல்லாஹ் அங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்ப வரிசை பிரகாரம் செய்யணும். மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. அப்ப குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி வரிசை பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த வரிசையின் அடிப்படையில் அவர் உழு செய்ய வேண்டும். அப்படி ஒருத்தர் உழு செஞ்சாதான் அந்த உழு என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடைசியான விஷயம் என்னன்னா, கழுவ வேண்டிய உறுப்புகளை முழுமையாக கழுக வேண்டும். அதுல கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் இருந்துடக்கூடாது. அப்போ இந்த அடிப்படையில் ஒருவர் உது செஞ்சா மட்டும்தான் அந்த உது என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படும். இது உலுவுடைய நிபந்தனைகள். ஷுரூத்துல் உலு இது உலுவுடைய நிபந்தனைகள். அதாவது உலுவுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து உலுவுடைய ஃபர்லுகள். அதாவது உலுவுடைய கடமைகள் என்ன அப்படி சொன்னா, பொதுவாக உலுவுக்குன்னு சில நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன். உலுவுக்குன்னு சில ஷுரூத் நிபந்தனைகள் இருக்கிறது. உலுவுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. உலுவுக்குன்னு சில சுன்னத்துகள் இருக்கிறது. 3 விஷயங்கள் இருக்குது. இப்ப நான் பார்க்க போறது உதுவுடைய ஃபர்ல். உதுவுடைய ஃபர்ல். கட்டாயம் கழுவ வேண்டிய உறுப்புகள். கட்டாயம் கழுவ வேண்டிய உறுப்புகள் இது. அந்த குர்ஆன் வசனம் 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல வரிசையா நான் பார்க்கிறோம். அத படிச்சிருக்கிறோம். எப்படி எல்லாம் சொல்றான்? அதாவது முகத்தை கழுக வேண்டும். 2வது என்ன செய்யணும்? ஆ கைகளை கழுக வேண்டும். அது கையின்னா எதுவரைக்கும்? முட்டு கை வரைக்கும் என்ன செய்யணும்? கழுக வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? மசகு செய்யணும். அது 3. 4வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, கால்கள் என்ன செய்யணும்? கழுக வேண்டும். இது ஃபர்லு. இதெல்லாம் இது குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற ஃபர்ல். இது கண்டிப்பா இந்த உறுப்புகள் எல்லாம் கண்டிப்பா என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அ கழுவப்பட வேண்டும். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுன்னத்தாக நமக்கு நினைச்சிருக்கிறாங்க. கூடுதல் விளக்கத்தோடு நமக்கு கத்துக் குடுத்திருக்கிறாங்க. இது கடமை. இந்த சொன்ன 4 விஷயங்களும் ஃபர்லு. இந்த கடமையான விஷயம் 4. இத கண்டிப்பா ஒரு உழு செய்யும்போது இத கண்டிப்பா செய்யணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது நமக்கு சுன்னத்தாக கூடுதல் விளக்கத்தோடு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படி சொன்னா, 1வது விஷயம், அது அதுதான் ஆ இதோட கடமையோட சேர்த்து சில 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படி சொன்னா, ஆ முகங்களை கழுவுவது, அதே நேரத்துல முட்டு கை வரை கைகளை கழுவுவது, தலையை மசாஜ் செய்வது, 4வது விஷயம் கணுக்கால் வரை கழுகுறது. 5வது விஷயம் என்னன்னா வரிசைப்படுத்துறது. 5வது விஷயம் என்னது? வரிசைப்படுத்துறது. 6வது விஷயம் தொடர்ச்சியாக செய்யறது. தொடர்ச்சியாக செய்யறது. இது உளுவுடைய ஃபர்லுகள். வரிசைப்படுத்தி தொழுவதும். முதல்ல முகம், அப்புறம் கை, அப்புறம் தலை, அப்புறம் கால். இப்படித்தான் வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. முதல்ல கைய கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? முகத்த கழுவக்கூடாது. அப்போ அது ஃபர்லு கிடையாது. அப்படி ஒருத்தர் அந்த இந்த ஃபர்லு சொன்ன அடிப்படையில் இந்த வரிசைப்படி ஒருத்தர் உழு செய்யலன்னா, அந்த உழு என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஃபர்ல் என்பது முகம், கை, தலை, கால். அப்புறம் வரிசைப்படுத்தி தொழுகிறது. அப்புறம் தொடர்ச்சியாக செய்யறது.